வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் உங்களை வரவேற்கிறது. மிஷன் 80 வாயிலாக குரூப் 2A மெயின்ஸுக்காக தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கோம். ஸோ இந்த வகையில நம்ம ஜியோகிராஃபி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஜியோகிராஃபில இது 4th வீடியோ. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கன்டென்ட் என்ன அப்படின்னா, லைவ் ஸ்டாக்ஸ், கேட்டல், டைரிங், ஃபிஷிங், ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் சலைன் வாட்டர். அதாவது கால்நடை வளர்ப்பு. அந்த கால்நடை வளர்ப்புல நீங்க பார்க்கும்பொழுது கால்நடைகள், மீன் வளர்ப்பு மற்றும் பால் சார்ந்த பொருட்கள். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கன்டென்ட். ஸோ இதை பொறுத்தவரையும் நீங்க ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அகைன் நம்ம சொல்றது தமிழ்நாட்டினுடைய கொள்கை சார்ந்த புத்தகம். அதை தான் நீங்க பார்க்கணும். தமிழ்நாடு பாலிசி நோட்ஸ் இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் பிரைமரி சோர்ஸா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இது தவிர்த்து என்னன்னா நமக்கு வெப்சைட் இருக்கு. அதுல கால்நடை சார்ந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி. இந்த வெப்சைட் என்ன ரொம்ப முக்கியம். இந்த வெப்சைட்குள்ள போனோடனே இது யூசர் ஃப்ரெண்ட்லி தானுங்க. நீங்க என்னன்னா தமிழும் நீங்க டிக் பண்ணிக்கலாம், இல்ல இங்கிலீஷும் நீங்க டிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ, என்ன லாங்குவேஜ் வேணுமோ அது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது கேட்டில்ஸ், அதாவது பசு, அதாவது கால்நடை ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மீன் சார்ந்த விஷயங்கள். மூணாவது பாத்தீங்கன்னா டைரி ப்ராடக்ட் சொல்லக்கூடிய பால் வளம். ஸோ இது மூணுத்தையும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள எல்லா டீட்டெயிலுமே A to Z தமிழ் ஆங்கிலம் ரெண்டுத்துலயுமே இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்திய அளவுல பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரி இந்த வெப்சைட்டும் உங்களுக்கு யூஸ் ஆகும். சரி, ஸ்கூல் புக்ல இந்த கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க, மஞ்சள் புரட்சி, நீல புரட்சி, பழுப்பு புரட்சி, தங்க நூழை புரட்சி, பொன் புரட்சி, சாம்பல் புரட்சி. அதாவது ஒவ்வொரு ரெவல்யூஷனும் என்னன்னா எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா? சரி, எக்ஸாம்பிள் மில்க் ப்ரொடக்ஷன், பால் சார்ந்ததுனால இது கேட்க வாய்ப்பு இருக்கு. ஒயிட் புரட்சி, அதாவது என்னன்னா ஒயிட் ரெவல்யூஷன்ஸ், வெண்மை புரட்சி தான் என்னன்னா நம்ம சொல்லுவோம். அடுத்தது கிரீன் ரெவல்யூஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா விவசாயம், ஃபுட் கிரெயினை நம்ம கொண்டுட்டு வரது தான் கிரீன் ரெவல்யூஷன்ஸ். இதே கடல் சார்ந்தது அப்படின்னா ப்ளூ ரெவல்யூஷன்ஸ். ஃபிஷ்ஷை உற்பத்தி செய்யறோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கறது. இதை தவிர்த்து ஃபெர்டிலைசர்னா கிரே ரெவல்யூஷன்ஸ். இதுல இருக்கக்கூடிய அத்தனை கண்டென்ட்டையுமே நீங்க ஸ்கூல் புக்ல ப்ரிலிம்ஸ்க்கு நீங்க படிச்சிருப்பீங்க. இதை ஒரு வாட்டி ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. சரி, இப்போ என்னதான் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிக்கான TNAU வெப்சைட் பார்த்திருந்தாலும் கூட இதை தாண்டி சில வெப்சைட் இருக்கு. இதையும் நீங்க பார்க்கலாம். ஆவின் வெப்சைட், தேசிய பால் ஆராய்ச்சி நிறுவனம், அரசு நிறுவனங்களுடைய பட்டியல், இந்த வெப்சைட்டையும் நீங்க போய் பார்க்கலாம். இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவும் அதே TNAU வெப்சைட்டுக்குள்ளவே இதெல்லாம் என்னன்னா லிங்கா கொடுத்துருக்காங்க. நீங்க டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் கிடைக்கும். சரி, வாங்க இதுல முதல்ல கண்டென்ட்குள்ள நம்ம போயிடலாம். முதல்ல என்னன்னா நம்ம கால்நடை வளர்ப்பை பார்க்குறோம். கால்நடை, ஆடு, மாடு இதெல்லாம் நம்ம ஏன் வளர்க்குறோம்னா 3 தேவைக்காக வளர்க்குறோம். ஒண்ணு ஆடு மாடு கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பால், அதனால பொருளாதாரம் ஏறும். முக்கியமான உணவு பொருளா இருக்கு. ரெண்டாவது கோழி கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய முட்டை. மூணாவது பாத்தீங்கன்னா ஆடு மாடு கோழி இதெல்லாம் இறைச்சியா பயன்படுது. அப்ப 3 செக்மெண்டா நம்ம பிரிச்சு பார்க்கணும். இப்ப உங்களுக்கு டைரக்டா தமிழ்நாடு பாலிசி மேக்கிங்ல இருந்து நான் கொடுக்குறேன் சார். இந்த PDF என்னன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. போத் தமிழ் as well as இங்கிலீஷ் 2 PDF-ம் நான் கொடுக்குறேன். 3 டிபார்ட்மெண்ட், அதாவது மீன்வளத்துறை, அதுக்கப்புறம் இங்க கால்நடை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பால் வளத்துறை, 3 டிபார்ட்மெண்ட்டுக்கான PDF-ம் அவைலபிளா இருக்கும். அதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? இல்ல பாருங்களேன், 2012 and 2022 2 இயர்லயுமே பால் எத்தனை மெட்ரிக் டன் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 2012 69 மெட்ரிக் டன் கிடைச்சது. பட் 2022ல 101. அதாவது திட்ட என்னன்னா ஒரு 40 to 50% நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப எல்லாத்துலயுமே என்னன்னா உற்பத்தி, அது பாலாக இருக்கட்டும், முட்டையா இருக்கட்டும், இறைச்சியா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா 10 வருஷத்துல, அதாவது 2012 கம்பேர் பண்ணும்போது 2022ல பல மடங்கு உற்பத்தி ஏறி இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இது ஸ்டாட்டிஸ்டிக் சொல்றாங்க. 2022ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கோடைய டேட்டாவை தான் நம்ம தமிழ்நாடு வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? இல்ல ரொம்ப முக்கியங்க. இந்த நம்ம கால்நடை வளர்ப்புன்றது எக்கனாமிக்கலி நமக்கு எந்த அளவு இம்பாக்ட் கொடுக்குது அப்படின்னா இதை GSVAன்னு சொல்லுவோம். அதாவது கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட் இன் லைவ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பொருளாதாரம் சார்ந்து எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பு சார்ந்து 1,06,987 கோடி. ஓகேங்களா? ஸோ இந்த GSVAவில் ஆல்மோஸ்ட் 5.63 பார்ட் எது இருக்கு அப்படின்னா இந்த கால்நடை தான். ஓகேங்களா? தமிழ்நாட்டுக்கான வேல்யூ ஆடட்ல இத்தனை கோடி என்னன்னா இந்த லைவ் ஸ்டாக்னு சொல்லக்கூடிய கால்நடை வளர்ப்பு தான் என்னன்னா
பெரிய பார்ட்டிசிபேஷன் வந்து என்னன்னா கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? 2019ல கால்நடைகளை வந்து கணக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸாக்ட்லி வந்து பாத்தீங்கன்னா டு யூ நோ பாக்ஸ் வந்து ஸ்கூல் புக்ல வந்து இருக்கும். அதுல முதல்ல இந்தியாவில் கால்நடை வளர்ப்பு இல்ல கால்நடைகளை வந்து கணக்கெடுக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1919ல தான் முதல்ல கால்நடைகள் வளர்ப்பை பத்தி கணக்கெடு எடுத்திருக்காங்க. சரி, 2019 படி 20வது கால்நடை கணக்கெடுப்பின்படி நம்ம தமிழ்நாட்டுல வந்து எப்படி வந்து இருக்கு அப்படின்ற டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. பசு வந்து பாத்தீங்கன்னா 95 லட்சம் வந்து இருக்கு. எருமை இனம் கம்மி தான், செம்மறி ஆடுகள் கம்மி தான். வெள்ளாடுகள்ல வந்து அதிகமா வந்து கொடுக்குறோம். ஏன்னா வெள்ளாடுகள் தான் வந்து ஏழைகளின் பசு அப்படின்ற ஒரு கூற்றுமே வந்து இருக்கு. ஏழைகளின் பசு எதுன்னு கேட்டா வெள்ளாடு தான். அதுல வந்து நோ டவுட். பன்றிகள் இருக்கு, மத்ததெல்லாம் இருக்கு. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 245 லட்சம் வந்து கால்நடைகள் தமிழ்நாட்டுல வந்து இருக்கு. இது தவிர்த்து வந்து என்னன்னா பறவை இனமும் வந்து இருக்கு. ஸோ மொத்த கோழி இனம் வந்து பாத்தீங்கன்னா 1207 லட்சம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ எண்ணிக்கையில வந்து என்னன்னா இருக்கு. இது வந்து கணக்கெடுப்பு தான் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கணக்கெடுப்புடைய ஃபைனல் டேட்டா இதை பேஸ் பண்ணி மேபி கொஸ்டின் வந்து கேட்கலாம். பாருங்க, கோழி வளர்ப்புல தமிழ்நாட்டுல முதலிடம். ஓகேங்களா? செம்மறி ஆடு எண்ணிக்கையில இந்தியா, அதாவது செம்மறி ஆடு எண்ணிக்கையில 4வது இடம். வெள்ளின ஆட்டு எண்ணிக்கையில 7வது இடம். ஓகேங்களா? அதாவது தேசிய அளவுல நான் சொல்றேன். இந்தியாவுல தமிழ்நாடு வந்து எந்த பிளேஸ்ல வந்து இருக்கு? கோழி வளர்ப்புல இந்தியாவுல தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட். செம்மறி ஆட்டுல வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் 4வது பிளேஸ் வந்து இருக்கு. வெள்ளாடு வளர்ப்புல இந்தியாவிலேயே எண்ணிக்கையில 7வது பிளேஸ்ல நம்ம தமிழ்நாடு வந்து இருக்கு. பசுவோட எண்ணிக்கையில இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து 13வது பிளேஸ்ல வந்து இருக்கோம். எருமையுடைய எருமை மாட்டுடைய அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது 14வது பிளேஸ்ல வந்து இருக்கும். அப்ப ஓவரால் இந்தியாவில் நம்ம வந்து எத்தனாவது பிளேஸ்ல என்னென்ன வளர்ப்புல நம்ம வந்து இருக்கோம் அப்படின்றதுக்கான அந்த ஒரு டேட்டா வந்து நீங்க வந்து பார்க்கலாம். இது வந்து என்னன்னா தமிழ்நாட்டினுடைய இப்ப கால்நடைகளை ரொம்ப முக்கியமா நம்ம வந்து பார்க்கக்கூடிய மாடுகள். ஓகேங்களா? அந்த மாட்டினுடைய இனங்களை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். இதுல வந்து காங்கேயத்தை பொறுத்தவரை கரூர், திருப்பூர், ஈரோடு இது போல இடங்கள்ல வந்து இருக்கு. அந்த உம்பலாச்சேரி இது வந்து என்னன்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இது போல பகுதிகளில் வந்து இருக்கு. ஆலம்பாடி, தர்மபுரி, ஈரோடு, சேலம் மாவட்டங்கள். புலிக்குளம் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல். இது எல்லாமே வந்து என்னன்னா இனம்ங்க. இந்த இனம் எந்த மாவட்டத்துல வந்து என்னன்னா பரவி இருக்கு அப்படின்றது. தோடானா தோடர்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? தோடர்கள் மலைவாழ் மக்கள். தோடா எருமைகள் நீலகிரி மாவட்டம். பர்கூர் எருமைகள் ஈரோடு மாவட்டம். இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கால்நடைகள். நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான இமேஜஸும் நான் வந்து சொல்றேன். இதுதான் வந்து பர்கூர். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா ஆலம்பாடி, நம்ம காங்கேயம் காளை, அடுத்தது புலிக்குளம். இது எல்லாமே நம்ம உள்நாட்டு வனம். நம்ம தமிழ்நாட்டுடைய உள்நாட்டு இனம் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். இதுவும் உள்நாட்டு மாட்டினம் தான். இது உள்நாட்டு செம்மறி ஆட்டு இனம், இது உள்நாட்டு வெள்ளை ஆட்டு இனம். ஓகேங்களா? வெள்ளாடு இனம்ன்றது தமிழ்நாட்டுல ஏழைகளின் பசுன்னு கூட வந்து இது நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? வெள்ளாடு. ஸோ இந்த இமேஜ் எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க ஸ்பெசிபிக்கா இந்த மாட்டினுடைய இனங்களை பத்தி நான் வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கான வழிகளை நான் சொல்லிடுறேன். நீங்க போய் பாருங்க. நான் வந்து என்னன்னா வழிகளை சொல்றேன். இதை டெஃபினட்டா பார்த்தே ஆகணுமான்னு கேட்டா டெஃபினட்டா வந்து பார்க்கறது நல்லது. ஓகேங்களா? இல்ல முதல்ல வந்து தமிழ்நாடு அனிமல் ஹஸ்பண்ட்ரி அந்த வெப்சைட்குள்ள வந்து போங்க. இங்க வந்து தமிழோ இங்கிலீஷோ ஏதோ ஒன்று நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே வந்து லைவ் ஸ்டாக்னு காட்டும். இதுக்குள்ள அதாவது நீங்க எடுத்தோன்னா அந்த 9 அட்டவணை மாதிரி இருக்கு இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்த்தோம்ல அந்த மாதிரி காட்டும். அதுல நீங்க வந்து கால்நடை அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி வந்து காட்டும். ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா? இது போல இருக்கும். இதுல நீங்க இந்த பேஜை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க காட்டுது இல்லையா, இத மாதிரி வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? இத மாதிரி காட்டும். இதுல நம்ம வந்து பார்க்கறது இந்த கேட்டில்ஸ். ஓகேங்களா? மாடினம். ஓகேங்களா? கேட்டில்ஸ் கால்நடைகள். இதுதான் நம்ம வந்து பார்ப்போம். இதை நீங்க கிளிக் பண்ண உடனே இப்படி காட்டும். இனங்களை நம்ம வந்து எப்படி தேர்வு செய்தல், கொட்டகை அமைத்தல், தீவன மேலாண்மை. நீங்க தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் எது வேணாலும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்க எடுத்தீங்கன்னா இனங்கள் அதை நீங்க டச் பண்ணுங்க. இனங்களை டச் பண்ண உடனே உள்நாட்டு இனம், அயல்நாட்டு இனம், கலப்பினம் 3 செக்மெண்டா வந்து காட்டும். இதுல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய உள்நாட்டு இனங்களுக்கான இந்த இமேஜ் மட்டும் கிடையாது. அதை பத்தி A to Z நம்ம மாடுகளை பத்தி A to Z அத்தனையும் தெரியும். அத்தனை தகவலும் நமக்கு வந்து கிடைக்கும். சரி, எக்ஸாம்பிள் உள்நாட்டு இனத்தை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து பாக்குறீங்க. உள்நாட்டு மாட்டினங்கள்ல முதல்ல வந்து யாரை பத்தி பேசுறாங்கன்னா கீரை பத்தி பேசுறாங்க. அப்ப இது வந்து என்னன்னா இந்தியாவில முக்கியமா அதாவது வந்து இந்திய ஆர்ஜின்ல உருவான ஒரு மாடு தான் உள்நாட்டு இனம் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா தேசன், குஜராத்தில வந்து கத்தியவாரி, சோர்த்தி, சூரத்தி
இது போல நிறைய நேம் வந்து என்னன்னா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. கிர் காடுகள்ல இருந்து தான் வந்து இந்த இனமே வந்து உருவாச்சு. இப்போ உள்நாட்டு இனம் அப்படின்றது என்னன்னா இந்தியன் கான்டினென்ட் அல்லது ஆல் ஓவர் இந்தியா அப்படின்றத தான் நீங்க வந்து பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதோடைய பால் உற்பத்தி வந்து எப்படி இருக்கும்? சராசரியான கன்று ஈனக்கூடிய விகிதம் வந்து எப்படி இருக்கும்? இது போல ஏ டு இஜெட் அத்தனை தகவலும் இந்த வெப்சைட்ல வந்து இருக்கு. தயவு பண்ணி போய் பாருங்க. தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு மாட்டு இனத்தை பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான் 1919 தான் முதல்ல கால்நடைகின்ற தலைப்பின் கீழ இந்தியாவுல கணக்கெடுப்பே வந்து எடுத்தாங்க. ஓகேங்களா? இது முக்கியமான மைல்ஸ்டோனுங்க. இத பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம், கேட்காமலும் வந்து போகலாம். இந்த மைல்ஸ்டோன் வந்து நீண்டுகிட்டே போகுது. நான் அது இல்ல. ரொம்ப முக்கியமானத மட்டும் நான் வந்து கிராப் பண்ணி நான் வந்து குடுக்குறேன். இதுல முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல் 1799ல தான் ஒரு 5 வெட்னரி டாக்டர் வந்து இங்கிலாந்துல இருந்து வராங்க. எங்க இந்தியாவுக்கு வந்து வராங்க. இதுதான் வந்து முதல் இதுவா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது 1892ல ராணுவ அதிகாரிகள வச்சு வந்து முதல்ல கால்நடை மருத்துவத்துறை வந்து உருவாக்கப்படுது. சென்னையில இருக்கக்கூடிய வெட்டனரி ஹாஸ்பிட்டல் 1903ல தான் வந்து கொண்டுட்டு வராங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. 1903 ஓகேங்களா? நடமாடக்கூடிய வெட்டனரி ஹாஸ்பிட்டல், நடமாடக்கூடிய கால்நடை மருத்துவம் 1959ல வந்து கொண்டுட்டு வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாம கால்நடை மருத்துவ கல்வி ஆராய்ச்சி இயக்ககத்தை கொண்டுட்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 1969ல வந்து கொண்டுட்டு வராங்க அப்படின்றது சொல்றாங்க. செயற்கை முறையில திரவ விந்தணுவை பயன்படுத்தி செயற்கை முறையில வந்து கருவூட்டல் நடந்தது வந்து எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1948ல தான் திரவ விந்தை பயன்படுத்தி செயற்கை முறையில் கருவூட்டமே வந்து செஞ்சாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான மைல்ஸ்டோன். இல்ல நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2006ல கால்நடை காப்பீடு திட்டத்தை முதல்ல தமிழ்நாட்டுல வந்து அறிமுகப்படுத்துறாங்க. 2006 to 7 2011 to 12 அதாவது ஒவ்வொரு இயரும் குடுத்துருக்காங்க. நான் சிலது ஸ்கிப் பண்ணிட்டேன். 2011 to 12ல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆ கறவை பசுக்கள் வழங்கக்கூடிய திட்டம். அதாவது கறவை பசுக்கள் ஏழைகளுக்கு வந்து என்னன்னா குடுப்பாங்க இல்லையா? அந்த ஸ்கீம் வந்து என்னன்னா கொண்டுட்டு வராங்க. அத வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? 2006ல வந்து என்னன்னா இன்சூரன்ஸ் ஸ்கீம். 2011 அண்ட் 12ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விலையில்லாத கறவை பசுக்கள வந்து குடுக்கறது. 2012ல வந்து பார்த்தீங்கன்னா, கோழி இன அபிவிருத்தி திட்டம். கொஸ்டினா வந்து கேட்பாங்க. கோழி இன அபிவிருத்தி திட்டம் எப்போ வந்து கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2012 இஸ் த ரைட் ஆன்சர். நல் ஆளுமை விருத எப்போ வந்து நம்ம கால்நடை டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைச்சது அப்படின்னா, 2014ல வந்து கிடைச்சது அப்படின்றத சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். அதே 2014ல தான் 13, 14 அந்த இயர்ல தான் இந்தியாவிலேயே முதல்ல ஸ்டெம் செல் ரிசர்ச் சென்டர் அனிமலுக்கு உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டுல. இந்தியாவிலேயே முதல்ல சென்னை மருத்துவக் கல்லூரியில இந்த ஸ்டெம் செல் ரிசர்ச் சென்டர் வந்து என்னன்னா உருவாக்குறாங்க. ஓகேங்களா? 2013ல வந்து என்னன்னா கொண்டுட்டு வராங்க. அது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இது டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எழுதும்போது வசதியா இருக்கும். கேட்கும்போதும் வந்து வசதியா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதேபோல தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு வெள்ளி விழா வந்து கொண்டாடுறோம். அண்ட் தென் ஆராய்ச்சி நிலையம் 2018, 19 இந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு பிராணிகள் நல வாரியம். பிராணிகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வந்து வாரியம் வந்து அமைக்கிறோம் 1. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆலம்பாடி மாட்டின ஆராய்ச்சி. அந்த குறிப்பிட்ட மாட்டு இனத்துக்கான ஆராய்ச்சி சென்டர் வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். எங்கன்னா தர்மபுரியில. இதெல்லாம் முக்கியமான மைல்ஸ்டோன். இந்த ஸ்டோ இந்த இந்த முக்கியமான பாயிண்ட் வந்து பெருசா டேபிளாவே வந்து இருக்கு. நீங்க போய் பார்க்கலாம். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அத போய் பார்க்கலாம். இப்ப தமிழ்நாடு பிராணிகள் நல வாரியம் சொல்லக்கூடிய அனிமல் வெல்ஃபேர் போர்டு. இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல 51A சப் கிளாஸ் ஜி அனைத்து உயிரினங்களிடமும் பற்றுதலுடனும் மனிதாபிமானத்தோட நம்ம வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்டிக்கல் இருக்கு அடிப்படை கடமைகள். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொண்டுட்டு வர்றது தான் தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டு அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். 2022ஆம் ஆண்டு தான் இந்த தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டு வந்து கொண்டு வந்தாங்க. இந்த தமிழ்நாடு வெல்ஃபேர் அனிமல் போர்டு அதாவது தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டு வந்து பல்வேறு ஆக்டிவிட்டியில வந்து இருக்காங்க. ஓகேங்களா? அதுல ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சுற்றுச்சூழல் மற்றும் வனம் அதாவது த கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டல் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சஸ்
அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கால்நடை விற்பனை பண்ணக்கூடிய இடங்கள்ல ஒரு குறிப்பிட்ட விதிமுறை இல்லாமலே கால்நடைகளை வணிக நோக்கத்துக்கூட அதுக்கான உரிமைகள் எதுவுமே இல்லாம வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு. அப்ப விதிமுறை இல்லாம செயல்படுறாங்க இல்லையா? அப்ப அந்த இந்த பெட் ஷாப்ன்னு சொல்லக்கூடிய அந்த பிராணிகளை விற்கக்கூடிய அந்த இடத்துல அந்த பிராணிகளை வந்து என்னன்னா வதைக்கக்கூடாது, பிராணிகளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அஜெண்டாவை வந்து என்னன்னா தமிழ்நாடு நல வாரியம் வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்காக நிறைய ரூல்ஸ் வந்து போட்டு தான் நீங்க வந்து பெட் ஷாப் வந்து வைக்கிறதா இருந்தா லைசன்ஸ் வந்து என்னன்னா வாங்கணும். அதுல வந்து ரொம்ப முக்கியமான கிளியரன்ஸ் யார்கிட்ட வாங்கணும்? தமிழ்நாடு பிராணிகள் நல வாரியத்துக்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா 2022-23 இதுல வந்து கொண்டுட்டு வரக்கூடிய ஸ்கீம். ஓகேங்களா? வள்ளலார் வாடி பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படி சொன்ன வள்ளலாருடைய பிறந்த நாள் அன்று இந்த ஸ்கீம் வந்து கொண்டுட்டு வந்தாங்க. வள்ளலார் பல்லுயிர் காப்பகம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 20 கோடி செலவுல வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டுட்டு வந்தாங்க. இந்த ஸ்கீமுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கைவிடப்பட்ட விலங்குகள்ங்க. அதாவது ஒரு மாடு இருக்கு. அது வந்து கறவை இனம் தான். ஆனா கறக்க முடியல. பால் வந்து குடுக்க முடியல. வயதாகி விட்டது. இல்ல உடல் ஊனமுற்ற அல்லது மாற்றுத்திறனாளியா இருக்கக்கூடிய மாடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மாடோ, ஆடோ ஏதோ ஒரு கால்நடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கால்நடைய வந்து நம்ம வந்து அனாதையா வந்து தெருவுல விடுறோம். அப்ப தன்னார்வலர்கள் என்ன பண்றாங்க, அந்த மாடுகள் எல்லாத்தையும் வந்து இல்ல ஆடுகள், நாய்கள் எதுவாக இருந்தாலும் எடுத்துன்னு போய் வச்சு வந்து பாதுகாக்கிறாங்க இல்லையா? அந்த தன்னார்வலர்கள் வாலண்டியருக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அதுக்காக வந்து கொண்டுட்டு வரக்கூடிய ஒண்ணு தான் இந்த ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ எந்த ஸ்கீம் பத்தி நம்ம வந்து பார்க்குறோம்? வள்ளலார் பல்லுயிர் காப்பகம். அவங்களுக்காக கொண்டுட்டு வரக்கூடிய ஸ்கீமா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப கைவிடப்பட்ட தெருநாய்க்கள் வந்து இருக்கு. அந்த தெருநாய்களுக்கு வந்து நோய் வந்து தாக்கம் வந்து இருக்கக்கூடாது. இல்ல அந்த தெருநாயினுடைய இனப்பெருக்கத்த வந்து என்ன தடை பண்ணணும். இது போல அ நிகழ்ச்சிலாம் வந்து பண்ணணும். இல்ல இது போல நோக்கங்கள்லாம் வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னா, இந்த வாலண்டியர்ஸ் மூலியமா வந்து பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையான ஃபண்ட வந்து குடுத்து, நீங்க பண்ணுங்க. நாங்க சப்போர்ட் பண்றோம். அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் வந்து என்னன்னா, வள்ளலார் பல்லுயிர் திட்டம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா, வள்ளலாருடைய 200வது பிறந்த நாள் அன்று கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் வந்து இது. ஓகேங்களா? வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் தான். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, நம்ம வந்து கால்நடைகள வந்து வளர்க்குறோம். உள்நாட்டு இனமோ, இல்ல வெளிநாட்டு இனமோ, எந்த கால்நடையாக இருந்தாலுமே வந்து என்னன்னா, நோய் தாக்கம் வந்து இருக்கும். இப்ப தொடர்ச்சியா அந்த நோய் தாக்கத்துக்கு என்ன மருந்துலாம் வந்து தமிழ்நாடு அரசு, இல்ல தமிழ்நாடு அரசு சார்ந்த ஆராய்ச்சி நிறுவனங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னென்ன நோய்கள் வந்து காமனா இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இல்ல முதல்ல வந்து என்னன்னா, ஒரு இடம், ஒரு நிறுவனம். கால்நடை நோய் தடுப்பு மருந்து நிலையம் ராணிப்பேட்டையில. த இன்ஸ்டிடியூட் ஆஃப் வெட்னரி பிரிவென்டிவ் மெடிசின்ஸ் IVMPM அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராணிப்பேட்டையில லொக்கேட் ஆயிருக்கு. சார் இவங்க தான் சார் தமிழ்நாடு ஃபுல்லா எங்க எந்த கால்நடையாக இருந்தாலும் வீட்ல வளர்க்கக்கூடியதா இருக்கட்டும், இல்ல வந்து கைவிடப்பட்ட கால்நடைகளாக இருக்கட்டும், அந்த அத்தனை கால்நடைக்கான நோய்க்கான தடுப்பூசியை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிறுவனமா வந்து இருக்கக்கூடிய ஒண்ணு தான் இது. ஓகேங்களா? இந்த நிலையத்த பொறுத்தவரையும், அதாவது IVPM பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரை 4 நுண்ணுயிரி தடுப்பூசியும், 5 நச்சுயிரி தடுப்பூசியும், 4 நோய் கண்டுபிடிப்பான்களையும் வந்து என்னன்னா உற்பத்தி செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுவரை இவங்களோட அச்சீவ்மென்ட்ன்றது இதுதான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே. அப்ப இல்ல இந்த நோய பத்தி ஆராய்ச்சி செய்யறதுக்கு ஆய்வுக்கூடம் இருக்கா? இப்ப மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப டெஃபினட்டா ஆய்வுக்கூடமும் வந்து இருக்கும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, CRLன்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ரெஃபரல் லெபார்டரி மத்திய தொடர்பு ஆய்வுக்கூடம். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராணிப்பேட்டையில இருக்கக்கூடிய ஒண்ணு தான். ஓகேங்களா? அதே ராணிப்பேட்டையில தான் வந்து தடுப்பூசிய கண்டுபிடிக்கக்கூடிய நிறுவனமும், அதே ராணிப்பேட்டையில தான் வந்து லேபும் வந்து இருக்கு அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இந்த லேப பொறுத்தவரையும் வந்து WOAH உலக கால்நடை சுகாதார அமைப்பு. இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? உலக கால்நடை சுகாதார அமைப்பு. இவங்களால வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு லேபா வந்து இருக்கு. 3வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எபிடாமலஜி சென்டர். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா, கால்நடை நோய் நிகழ்வியல் பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிரிவு. இந்த ஒரு பிரிவு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து புலனாய்வு செய்றாங்க. இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒவ்வொரு நோய்க்கான ரீசன் எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இதுவரையும் வந்து ஒரு 3 அமைப்ப வந்து நம்ம வந்து பார்த்தோம். இதுல ADIU அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமல் டிசீஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கும். அப்ப ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஏதாவது ஒரு புதிய நோய் வருது அப்படின்னா, அந்த நோய உடனடியா வந்து கண்டுபிடிக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா, இந்த 31 டிஸ்ட்ரிக்ட்லயும்
சாரி. இது வந்து என்னன்னா பழைய இதுவரையும் 31 டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து இருக்கு. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இல்ல. 31 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இந்த 31 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஏடிஐயு தான். இவங்க தான் வந்து பொறுப்பு. இல்ல இப்ப வந்து பறவை காய்ச்சல் வந்து பரவிட்டு வருது. பன்றி காய்ச்சல் வந்து பரவிட்டு வருது. ஏதோ ஒரு காய்ச்சல் வந்து கால்நடைகளுக்கு வந்து வருது அப்படின்னா, அத முதல்ல வந்து என்னன்னா கண்டுபிடிச்சு அதுக்கான ரெமிடிஸ் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கான அந்த பிரைமரியான ஒரு யூனிட்டா வந்து என்னன்னா, இந்த யூனிட்டா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இதுல முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இந்த கோழிகளுக்கான நோய வந்து கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு. இப்ப கால்நடை அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்பொழுது, ஆடு, மாடு நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப கோழிகளுக்கும் வந்து என்னன்னா, ஆய்வுக்கூடம் எல்லாமே வந்து இருக்கு. கால்நடைய பொறுத்தவரை ராணிப்பேட்டையே பார்த்தோம். இப்ப கோழிகளுக்கு இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈரோடு, நாமக்கல். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாமக்கல், ஈரோடுலாம் வந்து என்னன்னா, கோழி பண்ணைகள் வந்து அதிகம். அந்த கோழி பண்ணையில தான் வந்து இது போல லெபார்ட்டரி வந்து இருக்கு. ஏதாச்சும் ஒரு நோய் வருது அப்படின்னா, அந்த நோயை கண்டுபிடிக்கக்கூடிய லெபார்ட்டரி வந்து என்னன்னா இருக்கு. அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இப்ப கோழி ஆகட்டும், கால்நடை ஆகட்டும், இவங்க எல்லாமே இந்த அமைப்புகள் எல்லாமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபைனலியா வந்து எண்டமிக் சார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சார்ட்ட வந்து ரெடி பண்றாங்க. அந்த சார்ட் அடிப்படையில தான் அதாவது ஒவ்வொரு சீசன்ல இந்தந்த நோய் இந்தந்த விலங்குகள அட்டாக் பண்ணும் அப்படின்ற ரெடி பண்ற இந்த சார்ட். இந்த சார்ட்டின் அடிப்படையில தான் வந்து என்னன்னா தடுப்பூசிக்கான ஸ்கெட்யூல வந்து என்னன்னா ஃபிக்ஸ் பண்ணி தடுப்பூசி வந்து போடுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப தடுப்பூசி ஆமா. தடுப்பூசி வந்து போடுறாங்க. தமிழ்நாடு அரசுடைய விலங்குகள் நல அமைப்பு. அவங்களே தான் வந்து என்னன்னா தடுப்பூசி வந்து போடுறாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நோய் வந்து இருக்கும் இல்லையா? ஆந்த்ராக்ஸ் ஓகேங்களா? ஆந்த்ராக்ஸுக்கு தடுப்பூசி வந்து போட்டுருக்காங்களா? அப்படின்னு கேட்டா, எஸ் போட்டுருக்காங்க. 38,00,000 கிட்ட வந்து என்னன்னா, ஆந்த்ராக்ஸுக்கு தடுப்பூசி வந்து போட்டுருக்காங்க. அண்ட் தென் அ ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோமாரி நோய் அல்லது சப்பை நோய். இதுக்கு வந்து என்னன்னா எத்தன? அதாவது கோமாரி நோய் ரொம்ப முக்கியமான நோய். இந்த கோமாரி நோய்க்கு வந்து எவ்வளோ தடுப்பூசி வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா, 78.67 அப்ப இருக்கத்திலே வந்து தடுப்பூசி வந்து எதுக்கு அதிகமா போட்டிருக்காங்க? இந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய கோமாரி நோய்க்கு தான் வந்து அதிகப்படியா வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கோட் பாக்ஸ் வேக்சின்ஸ் அதாவது நோய் கடலை நோய் கோட் பாக்ஸ். இந்த கோட் பாக்ஸ் வேக்சினுக்கு வந்து என்னன்னா 57,00,000 வந்து இது பண்ணியிருக்காங்க. ராபிஸ் வேக்சின்ஸ் ஆல்சோ ஓகேங்களா? ராபிஸ பொறுத்தவரையும் டோட்டலா வந்து என்னன்னா 2.42 லேக்ஸ் வேக்சின்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து என்னன்னா கவுண்ட் ஓகேங்களா? கவுண்ட் இன் லேக்ஸ் எவ்வளோ அனிமலுக்கு வந்து என்னன்னா இந்த வேக்சின்லாம் வந்து போட்டிருக்காங்க. அப்போ முழுக்க முழுக்க இந்த கால்நடை வளர்ப்புல வேக்சினேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும். வேக்சினேஷன்ஸ் அப்படின்றது தவிர்க்கவே முடியாத ஒண்ணா வந்து இருக்கு. இதுல தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் அனிமல் டிசீஸ் கண்ட்ரோல் புரோகிராம். இது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கோமாரி நோய். அதாவது இந்த புரோகிராமுக்கு கீழ தான் வந்து என்னன்னா தடுப்பூசிய வந்து போடுறாங்க. ஓகேங்களா? இதுல பெரும்பாலும் வந்து கால்நடை ஆடு, மாடுக்கு அந்த அ ஃபீட் அண்ட் மவுத் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய கோமாரி நோய் வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த நோய வந்து கட்டுப்படுத்துறதுக்கு தான் வந்து சீரான இடைவெளியில ஊசி போட்டுக்கிட்டே வந்து இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கன்றுவீச்சு நோய். ஓகேங்களா? அதாவது மா ஆடு ஆடு, மாடுகளுக்கு போடக்கூடிய 2 முக்கியமான தடுப்பூசி. எது அப்படி பார்த்தீங்கன்னா, கோமாரி நோய்க்கான தடுப்பூசி. என்ன புரோகிராம்? தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் சொல்லக்கூடிய NADCP நேஷனல் அனிமல் டிசீஸ் கண்ட்ரோல் புரோகிராம். இதன் மூலியமா கோமாரி நோய்க்கு வந்து என்னன்னா மருந்து வந்து குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அதே ஸ்கீம் மூலியமா கன்றுவீச்சு நோய் தடுப்பூசி பணி. கன்றுவீச்சு நோய் தடுப்பூசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேக்சினேஷனும் வந்து என்னன்னா குடுக்குறாங்கன்றத புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் சில நோய்கள பத்தி நம்ம வந்து பார்க்கணும். அதாவது LSTன்னு சொல்லக்கூடிய லம்பி ஸ்கின் டிசீஸ் தோல் கழலை நோய். இப்ப தோல் கழலை நோய் அப்படின்றது என்னன்னா, பெரும்பாலும் கால்நடைகள்ல தோள்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முடிச்சு வந்து வரும். இந்த முடிச்சு வந்து வரக்கூடிய அந்த நோயுடைய தன்மை வந்து என்னன்னா, பாலுடைய உற்பத்தி வந்து என்னன்னா குறைக்கும். ஓகேங்களா? அதேபோல வந்து என்னன்னா, அந்த மாடோடைய கரு வந்து என்னன்னா தங்காது. ஓகேங்களா? அப்ப அதோடைய ஃபெர்டிலிட்டி அப்படின்றது பயங்கரமா வந்து அஃபெக்ட் ஆகுது. இதுல நல்லா புரிஞ்சுக்கோங்க 35 கிராமத்துல அதாவது 2022ல மட்டுமே 15 டிஸ்ட்ரிக்ட்ல 35 கிராமத்துல இந்த தோல் கலரை நோய் வந்து ஏற்பட்டிருக்கு. அப்ப கால்நடைக்கு தடுப்பூசி முக்கியம். அதேபோல கால்நடையில வரக்கூடிய நோய்களுடைய தன்மையும் வந்து ரொம்ப முக்கியம். அதனால இதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கொள்கை பாலிசி புக்ல தான் வந்து இருக்கு. இன்னொன்னு வந்து ஆப்பிரிக்கா பன்றிக் காய்ச்சல். ஸோ இந்த ஆப்பிரிக்கா பன்றிக் காய்ச்சல் சொல்லக்கூடிய இந்த பன்றிக் காய்ச்சல பொறுத்தவரையும் இது பன்றிகள் மூலியமா வந்து பரவக்கூடிய ஒரு நோயா வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஒரு நச்சுயிரி.
இப்ப இந்த நோய் வந்து என்னன்னா, மனிதனையோ இல்ல மத்த விலங்குகளையோ பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே என்ன பண்றாங்க அப்படின்னா, மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அ நோயால் பாதிக்கப்பட்ட அந்த மண்டலம் ஒரு ஜோன் வந்து இருக்கு. அந்த ஜோன் ஃபுல்லா வந்து என்னன்னா, பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆகுது நோயி. அப்ப அந்த ஜோன சுத்தி ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பன்றிகளையும் வந்து அழிச்சிருக்காங்க. இந்த பன்றி காய்ச்சல் வந்ததுனால. ஓகேங்களா? அதையும் வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஆஃப்ரிக்கன் ஸ்வைன் ஃபீவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இது. ஓகேங்களா? இதுக்கு வந்து தேர் இஸ் நோ வேக்சின் ஆர் ட்ரக். எந்த வேக்சினும், எந்த ட்ரக்கும் வந்து அவைலபிளா இல்ல. அப்படின்றதுனால தான் வந்து என்னன்னா கொன்னுடுறாங்க. அப்ப புரிஞ்சுக்கோங்க. என்ன நோய் இருக்கு? என்ன தடுப்பூசி வந்து இருக்கு? அதுக்கான அ நிறுவனங்கள் எதெல்லாம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ப்ராசன் சீமன் புரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உறைவிந்து. உறைவிந்து. உறைவிந்து அப்படின்னா வந்து என்னன்னா, விந்து, செமன். செமன வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சேவ் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா, இனங்கள் வந்து அழியக்கூடாது. அந்த ரேஸ் வந்து அழியக்கூடாது 1. 2வது செயற்கையா வந்து கருவுறுத்தலுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி இந்த விந்தணு உற்பத்திய வந்து என்னன்னா, சேவ் பண்ணி வைக்கிறது தான். ஓகேங்களா? அதனால ரொம்ப முக்கியமா ஒரு 3 இடங்க. 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ பெருக்கு பண்ணை. ஓகே. அதாவது ஈச்சங்கோட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓசூர், உதகமண்டலம். இந்த 3 இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது போல ஃப்ரோசன் சீமன் புரொடக்ஷனுக்கான அந்த இது வந்து இருக்கு. இதுல எஸ். இது மாரி 3 இடங்கள்ல வந்து விந்தணுவ வந்து சேமிச்சு வச்சிருக்காங்க. இது மூலியமா என்ன பண்றாங்க, ஒரு ஸ்கீம் இருக்குங்க. தேசிய அளவிலான செயற்கை முறை கருவூட்டல். ஓகேங்களா? இது வந்து ஆர்ட்டிஃபிஷியலா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, நம்ம வந்து கருத்தரிப்ப வந்து உருவாக்குறோம். இது மூலியமா என்ன பண்றாங்க, இப்ப சில மாவட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கால்நடைகளுடைய எண்ணிக்கைய வளர்ப்புன்றது 50%க்கும் கம்மியா போயிடுச்சுன்னா, இந்த ஸ்கீம் மூலியமா செயற்கை கருவுறுத்தல ஊக்குவிக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில திருவண்ணாமலை, விருதுநகர், விழுப்புரம், சென்னை இது போல பகுதிகள்லாம் இந்த செயற்கை அளவிலான கருத்தரிப்பு முறைய வந்து என்னன்னா ஊக்குவிச்சு இது பண்றாங்கன்றத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம நாய் வளர்ப்பு பிரிவும் வந்து இருக்கு. சைதாப்பேட்டையில இருக்கு. தமிழ்நாட்டினுடைய நாட்டு நாய் இனம், உள்நாட்டு இனங்கள் எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நோக்கம். ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கன்னி இதெல்லாம் வந்து என்னன்னா உள்நாட்டு இனமா வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இத தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேலம் மாவட்டத்துல தலைவாசல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தலைவாசல்ல ஒரு சர்வதேச அளவுல ஓகேங்களா? சர்வதேச அளவுல அதாவது 1102.25 ஏக்கர் நிலத்துல கால்நடை மற்றும் விலங்கியலுக்கான ஒரு ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையம் நிறுவப்பட்டு வருகிறது அப்படின்ட்டு ஒரு டேட்டா வந்து இருக்கு. இது மேபி வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து கேட்கலாம். எங்க இருக்குன்னா சேலத்துல. ஓகேங்களா? ஸோ சேலத்துல வந்து நிறுவப்பட்டு வருகிறது. இதுக்கு வந்து என்னன்னா ஒரு 11 அப்ஜெக்டிவ் இருக்கு. அஜெண்டா இருக்கு. அந்த 11 அப்ஜெக்டிவ் நீங்க வந்து பார்க்குற மாரி வந்து இருக்கும். ஸோ சேலம் மாவட்டத்த பேஸ் பண்ணி வந்து என்னன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாவே வந்து இருக்கு. பிராணிகள் வதை தடுப்பு சங்கம். ஓகேங்களா? ஸோ சொசைட்டி ஃபார் பிரிவென்ஷன்ஸ் ஆஃப் க்யூர்லி டூ அனிமல். இதுதான் வந்து என்னன்னா, இதுக்கான ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ எஸ்பிசிஏஎஸ் எஸ்பிசிஏஎஸ். ஸோ இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, விலங்குகள் வதை தடுப்பு சட்டம் 1960. ஓகேவா? இது மேபி வந்து கொஸ்டினா கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி வந்து இருக்கு. ஸோ இதுக்குன்னே வந்து என்னன்னா, ஒரு சட்டம் இல்ல சங்கம் வந்து இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனிமல் பர்த் கண்ட்ரோல் புரோகிராம். இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, தெருநாய்களுடைய இனப்பெருக்கத்த வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த ஆப்பரேஷன்ஸ் வந்து பண்றாங்க. கருத்தடை ஆப்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு வராங்க. ஸோ அதையும் வந்து என்னன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இதுல ரொம்ப முக்கியம் வந்து என்ன அப்படின்னா, கால்நடை வளர்ப்புல என்னென்ன நோய்கள் வந்து வரலாம்? அந்த நோய்களுக்கான தடுப்பூசி மையம் வந்து எங்க இருக்கு? கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா எந்த பகுதிகள்ல எது போல நிறுவனங்கள் வந்து உருவாயிட்டு இருக்கு? இத பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்கலாம். இந்த இடம் ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலயும் என்ன வந்து அவைலபிளா வந்து இருக்கு? அப்படி பார்க்கும்பொழுது வந்து சென்னை தாங்க. சென்னைய பொறுத்தவரை மாதாவரம் தான். பல்கலைக்கழக மைய ஆய்வகம் மாதவரத்துல இருக்கு. ஸோ சென்ட்ரல் லேப். அதுக்கப்புறம் கோழிக்கான ஆராய்ச்சி நிறுவனம், கால்நடைக்கான ஆராய்ச்சி எல்லாம் மாதவரம் பால் பண்ணைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். முக்காவாசி வந்து என்னன்னா, சென்னைனாலே வந்து மாதவரம் அப்படின்றது நம்ம வந்து பார்க்கலாம். பட் சென்னையில மாதவரத்தையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, வெப்பேரியும் வந்து என்னன்னா ரொம்ப முக்கியமான இடம். ஓகேங்களா? இதுல வந்து என்னன்னா, திசு ஆராய்ச்சி மருந்தக மையம் வெப்பேரி தான். ஓகேங்களா? கருவிக்கூடம் வெப்பேரி தான். அது மட்டும் இல்லாம வந்து லேப் வந்து என்னன்னா வெப்பேரியில தான் வந்து இருக்கு. அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே வந்து என்னென்ன கால்நடை, அது சார்ந்த தொழில் சார்ந்த பயிற்சிகள் இல்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்து வைக்கணும். இப்ப காஞ்சிபுரத்த பொறுத்தவரையும் வந்து உழவர் பயிற்சி மையம் வந்து என்னன்னா அவைலபிளா இருக்கு. தர்மபுரியில ஆலம்பாடி ஆராய்ச்சி நிலையம். இதான் நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்த ஒண்ணு. ஓகேங்களா?
மைல்கல். ஓகேங்களா. சேலம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெச்சேரி செம்பரியாட்டின ஆராய்ச்சி நிலையம். இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா, சேலத்துல வந்து இருக்கு. ஒவ்வொரு ஆய்வு நிறுவனமும் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்றத தனியா எழுதி வச்சு படிச்சீங்கன்னா, கொஞ்சம் சிறப்பா வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, செம்மறியாடு இனப்பெருக்க ஆராய்ச்சி நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னா, நீலகிரியில வந்து இருக்கு. நாமக்கல்ல பொறுத்தவரையும் வந்து வேளாண் அறிவியல் மையம் எங்க இருக்கு அப்படின்னா, நாமக்கல்ல வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம கோழிகள் சார்ந்த ஆராய்ச்சி நிறுவனம் எல்லாமே வந்து நாமக்கல்ல தான் வந்து இருக்கு. புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையம் எங்க இருக்கு அப்படின்னா, சிவகங்கையில வந்து இருக்கு. ஓகேங்களா. ஸோ உழவர் பயிற்சி மையம் தேனி, திருவாரூர்ல வந்து இருக்கு. கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையங்கள் இது அத்தன டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து என்னன்னா அவைலபிளா இருக்கு அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேட்டா அல்லது இந்த டேபிள் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. வெள்ளாடுன்னு சொல்லக்கூடிய ஆடு வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா பசு. ஓகேங்களா. ஏழைகளின் பசு. அந்த வெள்ளாட்டு ஆராய்ச்சி மையம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா, தென்காசியில வந்து இருக்கு. ஓகேங்களா. ஸோ தென்காசியில வந்து இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ நான் முதல்வன் திட்டத்தின் அடிப்படையில என்ன பண்றாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் தொழில்நுட்ப அதாவது அ அந்த கால்நடை வளர்ப்புல தொழில்நுட்பங்கள்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜிய வந்து யூஸ் பண்ணி பிசினஸ் ஆண்டர்பிரனர உருவாக்கக்கூடிய ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். இதன் அடிப்படையில நான் முதல்வன் அந்த ஸ்கீமுக்கு கீழ வந்து என்னன்னா, அந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்திடப்பட்டது 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, என் விரல் நுனியில் என் நூலகம். எல்லாமே தமிழ்லயே இருக்கு சார் அப்படின்னா, இங்கிலீஷ்க்கான பிடிஎஃப் அவைலபிளா இருக்கு. மேக்ஸிமம் இந்த டிரான்ஸ்லேஷன் சேமா தான் வந்து இருக்கு. ஓகேங்களா. என் விரல் நுனியில் என் நூலகம். இந்த ஒரு செயலிய வந்து என்னன்னா வெளியிட்டிருக்காங்க. இந்த செயலிய வந்து எதுக்காக வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, எல்லாருடைய நலனுக்காகவும், இதுல வந்து என்னன்னா கால்நடை வளர்ப்ப பத்தி அத்தன தகவலும் வந்து என்னன்னா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா. இந்த கரண்ட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கன்று நலச்சாதன பெட்டி. ஓகேங்களா. இதன் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, கறவை மாடு திட்ட பணியாளர்களுக்கு ஆ கால்நடைய பராமரிக்கிறதுக்கான ஓகேங்களா, அத்தனையுமே வந்து என்னன்னா குடுக்குறாங்க. ஓகேங்களா. கன்று நலச்சாதன பெட்டி. ஸோ இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆராய்ச்சி திட்டங்கள். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆராய்ச்சி திட்டங்கள்ல ரொம்ப முக்கியம் வந்து என்னன்னா, தோடா எருமைகள் நீலகிரியில இருக்கக்கூடிய ஒண்ணு. அந்த தோடா எருமைகள் வந்து எப்படி வந்து அழியுது, இத பேஸ் பண்ணி வந்து என்னன்னா ஒரு இது இருக்கு. ஓகேங்களா. 2வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, நாட்டின மாடுகள். ஓகேங்களா. நாட்டின மாடுகளின் வளர்ப்பினை பிரபலப்படுத்துவதற்காக, நாட்டின மாடுகளின் பிரிவினை நிறுவுதல். அதுக்குன்னு சொல்லிட்டு தனி செக்மெண்ட்ட வந்து இது பண்ணணும். இது போல வந்து என்னன்னா, லாங் விஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இது வந்து என்னன்னா, உங்களுக்கான டேபிள். இதுல என்ன கிடைக்குதுன்னா, ஒவ்வொரு இயர்லயுமே அ சராசரியா கிடைக்கக்கூடிய பால்களினுடைய அளவு. பால்களுடைய அளவு உற்பத்தி வந்து ஏறிட்டே தான் போகுது. முட்டையுடைய உற்பத்தி வந்து என்னன்னா, ஏறிக்கிட்டே தான் வந்து போகுது. அதையும் வந்து பாருங்க. ஓகேங்களா. பேஸ்ட் ஆன் 2021ல பெர் கேபிட்டா அவைலபிலிட்டி பாலோடைய பெர் கேபிட்டா அவைலபிலிட்டி இந்திய அளவுல வந்து பார்க்குறீங்கன்னா, 444 கிராம் சார். அப்ப தமிழ்நாடு அளவுல என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. பெர் கேபிட்டானா ஒரு ஆளுக்கு தேவைப்படக்கூடிய பாலினுடைய அளவு, ஒரு நாளைக்கான அளவு. 444 கிராம் இருக்கிற அளவு நம்ப வந்து வளர்ந்துட்டோம். ஓகேங்களா. இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பால் பால் சம்பந்தப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள். கால்நடையும், பால் வளமும் வந்து என்னன்னா தனித்தனி கிடையாது. 2மே வந்து ஒண்ணு தான். இப்ப வந்து கால்நடைய பத்தி பார்த்தோமா, கால்நடைய பத்தி ரொம்ப முக்கியமானது, எந்தெந்த இயர்ல என்னென்ன வளர்ச்சிய வந்து சந்திச்சது 1. 2வது கால்நடைகளுக்காக இருக்கக்கூடிய திட்டங்கள். ஓகேங்களா. கால்நடைகளுக்கு நோய் வந்தா அத தடுக்கக்கூடிய தடுப்பூசி முறைகள், அத தடுக்கக்கூடிய நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா. அப்ப முழுக்க முழுக்க வந்து என்னன்னா கால்நடைகள் சார்ந்து வந்து போச்சு. இப்ப கால்நடைகளுக்கான அந்த அவுட்கம்மா வந்து நம்ம வந்து எத பார்க்குறோம் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, பால் வளத்துறைங்க. இந்த பால் வளத்துறைய பொறுத்தவரையும் இதெல்லாம் வந்து என்னன்னா சம் இம்பார்ட்டன்ட் ரேர் பிக்சர்ஸ். இத நீங்க வந்து பார்க்கலாம். பால் பாக்கெட் செய்யக்கூடிய சிப்பம், பால்வளத்துறையில மாடுகளுக்கு வந்து என்னன்னா தீவனம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம், புதுக்குடி, தஞ்சாவூர்ல வந்து அவைலபிளா வந்து இருக்கு. இது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாரி 3 இடங்கள்ல வந்து உறை விந்து உற்பத்தி நிலம், ஃப்ராசன் செமன வந்து என்னன்னா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, செயற்கை கருவுறுதல் ஆர்டிபிஷியலா வந்து என்னன்னா குடுக்குறாங்க இல்லையா? அதுக்கான நிலையம் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். இதுதான் வந்து பால் கூட்டுறவு சங்கங்கள் ஆவின். இது போல கூட்டுறவு சங்கங்கள்ல இருக்கக்கூடிய 3 லேயர். இதுல வந்து முதல்ல வந்து கீழ இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, தொடக்க பால் கூட்டுறவு சங்கம். ஓகேங்களா. இதான் வந்து பிரைமரி மில்க் புரொடியூசர். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலா எத்தன சங்கம் வந்து இருக்கு அப்படின்றத குடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, டிஸ்ட்ரிக்ட் கோஆப்பரேட்டிவ். அதுக்கப்புறம் தான் வந்து என்னன்னா, இணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப் லெவல். இதான் வந்து என்னன்னா, அபெக்ஸ் லெவல். மேபி வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. பால்வளத்துறையில இல்லன்னா வந்து என்னன்னா,
கூட்டுறவு சங்கங்கள்ல 3 அடுக்கு வந்து இருக்குல்ல 3 டயர் சிஸ்டம் போல வந்து என்ன இதுவும் வந்து என்ன 3 அடுக்கு சிஸ்டம் தான். அந்த 3 அடுக்கு சிஸ்டத்துல இருக்கத்திலேயே வந்து லோயர் அலகு க கடைநிலை அலகு எது அப்படின்னு சொல்லி கேட்கவும் வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அடுத்து நம்ம வந்து எத பார்க்கலாம் அப்படின்னா, இந்த பால் சம்பந்தப்பட்ட டேட்டாஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது டைரி ப்ராடக்ட் இது சம்மந்தப்பட்ட டேட்டாஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, என்னென்ன ஸ்கீம் இருக்கு, இத மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இல்ல ரொம்ப முதன்மையானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டுறவு சங்கத்தில் பால் வந்து எந்தெந்த மாவட்டங்கள்ல எவ்வளோ வந்து கொள்முதல் பண்றாங்க அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ உங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எவ்வளோ பால் வந்து கொள்முதல் பண்றாங்க அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். 1. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராஷ்டிரிய கோகுல் மிஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். ஓகேங்களா? தேசிய பசுக்கள் இயக்கம், ராஷ்டிரிய கோகுல் மிஷன்ஸ். இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆ மாதவரம், விழுப்புரம், வேலூர் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பயிற்சி மையங்கள வந்து மேம்படுத்துறதுக்காக ஓகேங்களா? ஸோ 200,00,000 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மானிய உதவித்தொகையா வந்து குடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் ஒரு ஸ்கீம் இருக்கு. இந்த ஸ்கீம் வந்து என்னன்னா, ராஷ்டிரிய கோகுல் மிஷன்ஸ். இதன் அடிப்படையில வந்து என்னன்னா, 3 பயிற்சி மையங்கள வந்து மேம்படுத்துறதுக்காக சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க, ஃபண்ட் வந்து அலோகேட் பண்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈரோடுல இருக்கக்கூடிய கால்நடை தீவன உற்பத்தி ஆலை ஓகேங்களா? கால்நடைகளுக்கு குடுக்கக்கூடிய தீவனம் ஓகேங்களா? பசுந்தீவனம், அடர் தீவனம் இதெல்லாம் வந்து தீவனங்கள். அந்த தீவனங்களுக்கான ஒரு இடம் தான் வந்து என்னன்னா, ஈரோடு அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிவிகிதமா எல்லா சத்தும் கிடைக்கிற மாரி செய்யக்கூடிய ஒரு இடம். ஓகேங்களா? அடுத்து வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆவின் உறைவிந்து உற்பத்தி நிறுவனம் சொல்லக்கூடிய ஒரு இடம் நீலகிரி. ஓகேங்களா? ஃப்ராசன் சிமெண்ட் விந்த வந்து என்னன்னா, சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு இடம். ஆவினுடைய நிறுவனத்தது எங்க இருக்கு அப்படின்னா, நீலகிரியில இருக்கு அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த நிறுவனம் எப்போ வந்து உருவாக்கப்பட்டதுன்னா, 1973ல வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் அடுத்ததா இருக்கக்கூடிய ஸ்கீமு கறவை இன மேம்பாட்டு திட்ட செயல்பாடுகள். இதுவும் வந்து என்னன்னா ஈரோடுல இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். ஓகேங்களா? இது போல விந்தணுவ ப்ராசன் சிமெண்ட வந்து சேர்த்து வைக்கிறதுக்கான முக்கிய காரணமே செயற்கை கருவுறுதல். செயற்கை கருவுறுதல் மூலியமா எஃபிசியன்சி அதிகமா இருக்கக்கூடிய நல்ல கறவை இனங்கள, இல்ல நல்ல நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டியோட இருக்கக்கூடிய நல்ல இனங்கள நம்மால வந்து உருவாக்க முடியும். அல்லது பாரம்பரிய இனத்த காப்பாத்தவும் முடியும். அப்படின்றத சொல்றாங்க. இதுல ரொம்ப முக்கியம். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல தான் இந்த மாத அட்டவணை குடுத்து ஓகேங்களா? மாத அட்டவணை குடுத்து வந்து என்ன பண்றாங்க, ஆவின் நிறுவனம் செயல்பட்டு வருது. நீங்க வந்து பால் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு கார்டு எடுத்துன்னு போறீங்கல்ல, இந்தியாவிலே தமிழ்நாட்டுல தான் வந்து என்னன்னா முதல் முறை அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஆவின் வந்து எப்படி செயல்படுது அப்படின்றதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். இத வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து விட்டுருங்க. அது நல்லது. ஸோ ஆவின் தினம். ஆவின் தினம் இது மேபி வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்கு. ஒவ்வொரு இயருமே பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், ஆவின் டேவா வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அப்ப பாலு விவசாயிகள்கிட்ட எல்லாம் பால வந்து கொள்முதல் செஞ்சுகிட்டு, அந்த பாலையே வந்து ஆவின் மூலியமா வந்து விற்பனை செய்றாங்க. மதிப்பு கூட்டியும் வந்து விற்பனை செய்றாங்க. இது மூலியமா அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல வருவாயும் வருது. அந்த வருவாய வச்சே மறுபடியும் ஸ்கீம் மூலியமா, திட்டங்கள் மூலியமா ஏழை மக்களுக்கு இலவச கறவை இன பசுக்கள குடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமா இருக்கு. அப்ப இது வந்து ஒரு சைக்கிள் சுழற்சி போல தான் வந்து இருக்கு. அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? எஸ். செஸ் ஒலிம்பியாட். இப்ப சமீபத்தில நடந்தது இல்லையா? சென்னையில செஸ் ஒலிம்பியாட். ஓகேங்களா? இதுல வந்து என்ன பண்ணாங்க அப்டின்னா, ஆவி நிறுவனம் சார்பா ப்ரமோட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ பால் உற்பத்தியில ரொம்ப முக்கியமான நிறுவனம் ஆவின் நிறுவனம். ஆவின் நிறுவனத்துடைய ப்ரமோஷன் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். அதேபோல தீவுத்திடல்ல இருக்கக்கூடிய அந்த பொருட்காட்சி. இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, ப்ரமோட் பண்றதுக்காக ஆவினுக்கான விற்பனை நிலையம் வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, திருவிழா, உணவு திருவிழா. எல்லா உணவு திருவிழா குறிப்பா வந்து திருவள்ளூர் மாவட்டத்துல அத வந்து தனி மாவட்டமா அறிவிக்கப்பட்டு 25 வருஷம் ஆச்சு. அத செலிப்ரேட் பண்றதுக்காக 3 நாள் உணவு திருவிழா இருந்தது. அங்கேயும் வந்து ஆவின் வந்து ஸ்டால் வந்து போட்டாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா ப்ரமோட் பண்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். தேசிய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, 2022ல 2ஆம் விதம் அதாவது பால மதிப்பு கூட்டி விக்கிறோம் இல்லையா? பால் பவுடர், நெய்யி, வெண்ணெய் இது போல மாத்தி மாத்தி நம்ம வந்து வேல்யூ ஆட் பண்ணி விக்கிறோம் இல்லையா? அதுல தேசிய அளவிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு வந்து என்னன்னா 2வது நிலையில வந்து இருக்கு. தமிழ்நாடு ஆவி நிறுவனம் 2வது நிலையில வந்து இருக்கு. அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்ப முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கால்நடை பார்த்தோம். கால்நடை வந்து என்னென்ன இனம் வந்து தமிழ்நாட்டுல அவைலபிளா இருக்கு? என்னென்ன ஊசிகள் வந்து போடணும்? ஊசி போடுறதுக்கான அமைப்புகள் என்ன? என்னென்ன நோய்கள்லாம் வந்து இருக்கு?
அதுக்கப்புறம் வந்து என்னன்னா செயற்கை முறையில கருத்தரிக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம வந்து பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா பால். அப்ப கால்நடைகள் நல்லா வளர்க்கும்போது பாலோடைய உற்பத்தி வந்து நல்லாவே வந்து இருக்கும். அந்த பால வந்து மதிப்பு கூட்டி விக்கக்கூடிய ஆவின் நிறுவனத்துக்கான செயல்பாடுகளையும் நம்ம வந்து பார்த்திருக்கோம். அதேபோல ஆவின்டினா என்னன்னு பார்த்திருக்கோம். இங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய பால்வள மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்பிடிடி. இந்த ஸ்கீம் படி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது நேஷனல் புரோகிராம் ஃபார் டெய்ரி டெவலப்மெண்ட். அதாவது நம்ம வந்து பார்க்கிறது டைரி டெவலப்மென்ட் தான். இந்த புரோகிராம் படி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிராமத்திலயுமே பால வந்து சேமிச்சு வைக்கக்கூடிய கிடங்கு அல்லது குளிர்விக்கக்கூடிய குளிர்பான். அது போல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்ப நீங்க வந்து பால் எடுத்துன்னு போற வண்டி கூட வந்து பாருங்களேன், ஃபுல்லா ஏசியாவே வந்து இருக்கும். அப்ப பால பத்தி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இந்த ஸ்கீம் பத்தி வந்து என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு பகுதியிலுமே பால் வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்கான அந்த கட்டமைப்பு வசதிகள வந்து நம்ம வந்து அதிகப்படுத்துறோம் அப்படின்றது சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம ஆவின் நிறுவனத்த பொறுத்தவரை வெளிநாடுகளுக்கும் வந்து ஏற்றுமதி வந்து செய்றாங்க. பால் சார்ந்த பொருட்கள். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நபார்ட். நபார்டுடைய ஹெல்ப்போட வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நேஷனல் அக்ரிகல்ச்சர் பேங்க் ஃபார் ரூரல் டெவலப்மென்ட். அதான் வந்து நபார்டுக்கான ஃபுல் ஃபார்ம். இது மூலியமா நம்ம வந்து என்ன பண்றோம், ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் ஃபண்ட். நபார்டு மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஃபண்ட் தான் ஆர்ஐடிஎஃப். ஆர்ஐடிஎஃப். இந்த ஃபண்ட வச்சு தான் கூட்டுறவு பால் பண்ணைகளுடைய அந்த கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர வந்து நம்ம வந்து டெவலப் பண்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் சார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஐடிஎஃப் அதாவது டெய்ரி ப்ராசஸிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபண்ட். இத இதன் அடிப்படையில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, 10,00,000 லிட்டர் கையாளக்கூடிய ஒரு பால் பண்ணைய மாதாவரத்துல மறுபடியும் வந்து என்னன்னா நிறுவ போறாங்க புதுசா. ஓகேங்களா? 10,00,000 லிட்டர் பால வந்து கையாளக்கூடிய, அத வந்து ப்ராசஸிங் பண்ணக்கூடிய அளவு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பால் பண்ணை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ மாநில சமச்சீர் வளர்ச்சி நிதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேலன்ஸ்டு குரோத் ஃபண்ட். இதெல்லாம் சும்மா ஒரு டெக்னிக்கல் டெர்ம்மா. இந்த ஃபண்ட் வந்து என்ன அப்படின்னா, மாநிலத்தில ஏதோ ஒரு மாவட்டம் வந்து பின்தங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பின்தங்கின மாவட்டத்துக்கு அ நம்ம வந்து இந்த ஃபண்ட் மூலியமா அ சுயதொழிலுக்காக ஊக்குவிக்கிறோம். இல்ல பால் வந்து பண்றாங்க, இல்லன்னா வந்து மாடு வந்து வளர்க்குறாங்க அப்படின்னா, அந்த பால் கேனுகள், இல்ல குளிரூட்டக்கூடிய வசதிக்கான கருத்துரு இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து குடுக்குறோம். ஓகேங்களா? அந்த புவரா இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மக்களுடைய முன்னேற்றத்துக்காக நம்ம வந்து குடுக்குறோம். அது வந்து எந்த ஃபண்ட்லேருந்து குடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸ்டேட் பேலன்ஸ்டு குரோத் ஃபண்ட். இதுதான் வந்து ஸ்டேட் பேலன்ஸ் குரோத் ஃபண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேஷனல் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மென்ட் புரோகிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய வேளாண்மை அபிவிருத்தி திட்டம். ஸோ இது மூலியமா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆ ஒரு ஒரு ஆட்டோமேட்டிக் யூனிட் அத வந்து உருவாக்குறாங்க. எங்க உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கத்துக்கு வந்து உருவாக்குறாங்க. கூட்டுறவு அந்த ஜோனுக்கு வந்து என்னன்னா உருவாக்குறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஃபார்மலைசேஷன்ஸ் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ். ஃபுட் ப்ராசஸிங் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள வந்து அதுவும் வந்து ஃபுட் தான். அந்த ஃபுட் ப்ராசஸிங்ன்றத எல்லாமே வரும். அது ரொம்ப முக்கியமா வந்து என்ன பாலும் வந்து வரும். அது முக்கியம். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டுறவு நிறுவனங்களுக்கு அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக 35% வந்து கடன் வந்து மானியமா வந்து குடுக்குறாங்க. அந்த மானியம் மட்டுமே வந்து என்னன்னா, 3,00,00,000 வரை வந்து மானியமா வந்து குடுக்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய பசுக்கள் இயக்ககம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஷ்டிரிய கோகுல் மிஷன்ஸ். இத நம்ம வந்து இப்ப தான் வந்து பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதனால இது வந்து பெருசா வந்து இல்ல. ராஷ்டிரிய கோகுல் மிஷன் பத்தி நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது நேஷனல் லைவ் ஸ்டாக் மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்எல்எம். தேசிய கால்நடை இயக்ககம் அல்லது தேசிய கால்நடை இயக்கம். இது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆ இந்த தேசிய கால்நடை இயக்கம் திடீர்னு வந்து என்னன்னா, ஒரு மாடோ, இல்ல ஆடோ வந்து இறந்து போகுது அப்படின்னா, அவங்களுடைய வாழ்வாதாரத்த பாதுகாக்கக்கூடிய ஒரு நோக்கத்த வந்து எடுத்துக்கிட்டு, நெறைய திட்டங்கள வந்து கொண்டுட்டு வரோம்ல. அதுல ரொம்ப முக்கியமானது தேசிய கால்நடை இயக்கத்துடைய திட்டங்கள். ஓகேங்களா? ஸோ இது கீழ வரக்கூடிய ஸ்கீம் வந்து அதுதான். கால்நடைய மட்டுமே நம்பி இருக்கும் பொழுது, கால்நடைகளுடைய எதிர்பாராத ஒரு மரணம். ஓகேங்களா? அதுதான் வந்து இங்க வந்து சொல்றாங்க. திடீரென இறந்து போகும் நிலையில் அதாவது அந்த மாடுகள் மாடுகள் திடீரென இறந்து போகும் நிலையில் அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக உற்பத்தியாளர்கள் பால் உற்பத்தி தொழிலில் தொடர்ந்து ஈடுபடவும் இந்த திட்டம் வந்து இருக்கு. இல்ல நீங்க கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம்னு சொல்றதுக்கான ஒரு ஸ்கீம் தான் வந்து இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேசிய கருவூட்ட திட்டம் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான்.
கருவூட்டல் அப்படின்றது வந்து என்னன்னா இயற்கையில செயற்கை கருவூட்டல். இது மூலியமா வந்து நமக்கான ப்ராக்ரஸ் வந்து நல்லா இருக்கும். குரோத் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதுல ரொம்ப முக்கியம் இன்டகிரேட்டட் டைரி மேனேஜ்மென்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு. ஸோ இதுல வந்து என்னன்னா, பால் பண்ணை சார்ந்த அத்தன பணிகளையுமே வந்து கவனிக்கிறதுக்காக ஒரு சர்க்யூட் அப்படின்ற ஒண்ணு தான். ஓகேங்களா? ஒரு மென்பொருள வந்து உருவாக்கக்கூடிய ஒண்ணு தான் இது. மென்பொருள் இன்டகிரேட்டட் டைரி மேனேஜ்மென்ட் சிஸ்டத்துக்கு ஒரு மென்பொருள், ஒரு சாஃப்ட்வேர் வந்து என்னன்னா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பசுந்தீவனம், அடத்தீவனம், பசுத்தீவனத்த பத்தி நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தாச்சு. ஈரோடுன்ற அந்த லொகேஷனோட நம்ம வந்து பார்த்துருக்கோம். இல்ல இப்ப பால் உற்பத்தியாளர்களுக்குன்னு சொல்லிட்டு நல நிதிகள் வந்து இருக்கு. ஓகேங்களா? அந்த நிதியின் அடிப்படையில வந்து என்ன ஆகுது, ஆம் யாராவது அந்த கூட்டுறவு சார்ந்த ஆ பெர்சன் வந்து இறந்து போறாங்க அப்படின்ற பட்சத்தில அவங்களுக்கான இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து வரும். அப்ப இதுக்கு வந்து சந்தா கட்டணுமான்னு கேட்டா, சந்தாகள்லாம் வந்து கட்டணும். சந்தா கட்டணும். மாசம் மாசம் அப்படின்ற ஒரு பீரியட்ல சந்தா கட்டணும் அப்படின்னா, நமக்கு வந்து அது வந்து கிடைக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம முக்கியமா வந்து பார்க்கறது வந்து என்னன்னா, பால். பால் சார்ந்து எந்தெந்த தமிழ்நாட்டுல எந்தெந்த மாவட்டங்கள்ல என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்றது நம்ம வந்து பார்த்தோம். இந்த பால் உற்பத்தி மற்றும் கால்நடை இது 2மே வந்து ஆல்மோஸ்ட் வந்து இன்டர்லிங்க்டா வந்து இருக்கும். இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீன் வளம். மீன் வளத்த பொறுத்தவரையும் ரொம்ப ஈஸியா வந்து கேட்கக்கூடிய ஒண்ணு தான். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மீன் வளத்துல அந்த தமிழ்நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியில மீன் வளம் வந்து பார்த்தீங்கன்னா, 5.7% வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம். அந்நிய செலாவணி இத்தன கோடி வந்து என்னன்னா, அந்நிய செலாவணி ஈட்டுவதற்கு மீன் வளம் தான் வந்து ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம, உணவு தேவையில மீன் வளம் வந்து என்னன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய பங்கு ஆற்றுகிறது. இல்ல தமிழ்நாட்டோடைய மீன் வளத்த பத்தி பார்க்கணும் அப்டின்னா, 2வது மிகப்பெரிய நீண்ட கடற்கரை ஓரமா வந்து எது இருக்கு அப்டின்னா, மெரினா வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ மெரினாவ சுத்தி இருக்கக்கூடிய அத்தனையுமே அந்த மெரினாவ ஒட்டி வருது இல்லையா? அந்த ஈசிஆ. ஸோ அததான் வந்து இங்க வந்து பேசுறாங்க. ஸோ மீனுக்கான உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, 5.95 மெட்ரிக் டன். அந்த அளவு நமக்கு வந்து என்னன்னா உற்பத்தி வந்து கிடைக்குது. இது மூலியமா 6,559.64 கோடி அந்நிய செலாவணி மீட்டப்படுறோம். அப்ப பால் பால் ஒரு லாபகரமான தொழில். அதேபோல மீனுமே வந்து என்னன்னா, ஒரு லாபகரமான ஒரு தொழிலா வந்து இருக்கு. மீன் வளர்ப்பு அப்படின்றது வேற, மீனவர்கள் அப்படின்ற இது வந்து வேற. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீன் வளம் குறித்த, கடல் மீன் வளம் குறித்த ஒரு தகவல் தான் வந்து இதுல வந்து இருக்கு. ஓகேங்களா? இதுல இந்த கடல்ல போய் மீன் பிடிக்கிறவங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய துறைமுகம் மீன்பிடி துறைமுகம் வந்து பார்த்தீங்கன்னா 9 இருக்கு. சென்னை, பூம்புகார், நாகப்பட்டினம் இது போல ஒரு 9 இடங்கள்ல வந்து இருக்கு. நடுத்தர மீன்பிடி வந்து துறைமுகம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா உள்நாடு. அதாவது உள்நாட்டு மீன் புள்ளி விவரங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா, கடல் கிடையாது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தது கடல் சார்ந்து. அதாவது இந்தியாவிலேயே வந்து நீளமான கடற்கரை அப்படின்னு நம்ம வந்து பார்த்தது கடல் சார்ந்து. இது வந்து உள்நாட்ல அதாவது தமிழ்நாடுக்குள்ள வந்து என்ன ஏரி இருக்கு? எவ்வளோ வந்து பரப்பு வந்து இருக்கு? ஸோ எத்தன வந்து உவர்நீர் பரப்பு இருக்கு? ஏரியா எத்தன நன்னீர் பரப்பு வந்து இருக்கு? அத பேஸ் பண்ணி. இதுல ரொம்ப முக்கியம் மக்கள், மீனவ மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து 2.36 லட்சம் வந்து மக்கள் வந்து இருக்காங்க. அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுல கட்டமைப்புகள் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்ப நம்ம வந்து மீன் தொழில் வந்து பண்ண போறோம் அப்படின்னா, அது கடல் மீனாக இருக்கட்டும், இல்லன்னா வந்து நம்முடைய ஆ நம்மளே வந்து ஆர்ட்டிஃபிஷியலா வந்து நிலத்துல நீர்நிலைகள்ல வந்து உருவாக்கக்கூடிய மீனா இருக்கட்டும். அதுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, மீன் பண்ணை. மீன் பண்ணைய பொறுத்தவரை கவர்மெண்ட்டுடைய மீன் பண்ணை வந்து என்னன்னா 11 இருக்கு. தனியாருக்கான மீன் பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா 42 வந்து இருக்கு. ஸோ மீன் குஞ்சு வளர்ப்பு மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம். இங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு வந்து 39+5 வந்து இருக்கு. தனியார்து வந்து பார்த்தீங்கன்னா 290 கிட்ட வந்து இருக்கு. அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க. இதுல இப்ப கடலை சார்ந்து வேலை செய்யக்கூடிய மீனவர்களுக்கு என்னென்ன ஸ்கீம் வந்து அரசாங்கம் குடுக்குதுன்னா, ஆ இப்ப வந்து கடல்ல வந்து என்னன்னா மீன்பிடி தடைக்காலம்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த மீன்பிடி தடைக்காலத்துல மீனவர்கள் வந்து என்னன்னா மீன் பிடிக்க போகக்கூடாது. அப்ப போகக்கூடாது அப்படின்னா, அவங்களுக்கு ஏத்த நிதிய வந்து குடுக்கணும் இல்லையா? அந்த நிதிய வந்து பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேங்களா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா, குழு விபத்து காப்புறுதி திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா, மீன்வள மேம்பாட்டு வாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்எஃப்டிபி மீன்வள மேம்பாட்டு வாரியம். ஓகேங்களா? இதன் அடிப்படையில தான் வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மீன் பிடிக்கும் போதோ, இல்ல ஏதோ ஒரு காலத்துல இறப்பு வந்து நடக்குது. விபத்துல வந்து இறந்து போறாங்க அப்படின்னா,
அவங்களுக்கு 5 லட்சம் வரையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த காப்புறுதி திட்டத்தின் அடிப்படையில வந்து குடுக்கலாம் அப்படின்றது சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது விபத்துல இறந்து போனவங்களுக்கு ஒண்ணு, அடிபட்டவங்களுக்கு ஒண்ணு, இது போல வந்து நம்ம வந்து பிரிக்க முடியும். ஓகேங்களா? ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஃபார் ஃபிஷர் folk. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடம் கடற்பாசிகளினுடைய வளர்ப்பு. அப்ப மீன பொறுத்தவரையும் மீன பிடிக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்க்கை. அதுல இருக்கக்கூடிய ஸ்கீம் பத்தி நம்ம வந்து பார்த்தோம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நன்னீர்ல வளர்க்கக்கூடிய மீனு. அத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். இத தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, கடற்பாசி இத வந்து வளர்க்கணும். ஓகேங்களா? இது வந்து வளர்க்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப மீன்பிடி தொழில்ன்றது சீசனுக்கு சீசன் வந்து என்னன்னா இருக்கலாம், இல்லாம வந்து போகலாம். அப்படி இல்லாத சிச்சுவேஷன்ல கூட கடற்பாசி வளர்ப்பு திட்டம் இது மூலியமா வந்து கடற்பாசிய வந்து வளர்க்குறாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்களுடைய வாழ்வாதாரம் மீன்பிடி தடை காலத்துல கூட அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு நல்ல வாழ்வாதாரம் இருக்கு அப்படின்ற ஒரு சென்ஸ் வந்து என்னன்னா நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீன் குஞ்சு உற்பத்தி நிலையம் அரசாங்கத்துக்கு வந்து 11 வந்து இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். இதெல்லாம் வந்து அரசாங்கத்துடைய இடம். ஓகேங்களா? இதுல வந்து கிஃப்ட் டிலேபியா வந்து எங்க அதிகமா வந்து இது பண்றாங்க, அந்த மீன் குஞ்சு வந்து எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா, கிருஷ்ணகிரியில அதிகமா அவைலபிளா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இப்ப அடுத்தது மீனவ இளைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் குடுக்கக்கூடிய முக்கியமான திட்டங்கள வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதுல முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மீனவ இளைஞர்களுக்கு கடற்சார் கல்வி இத வந்து குடுக்குறாங்க. இதன் அடிப்படையில வந்து பார்க்கும்பொழுது 37 மீனவ இளைஞர்களுக்கு 2022, 2023ஆம் ஆண்டு வந்து என்னன்னா, இந்த கடற்சார் கல்வி வந்து என்னன்னா குடுத்துருக்காங்க. அ கடல்சார் கல்வினா வந்து என்னன்னா, அ மரைன் கடல் சார்ந்த படிப்புகளுக்கான ஸ்காலர்ஷிப். ஓகேங்களா? அதுக்கேத்த படிப்பு. அவங்க மீனவ இளைஞர்கள் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமும் படிக்கணும் அப்படின்றதுக்காக, நம்ம அண்ணா நிர்வாக பணியாளர் இந்த கல்லூரி மூலியமாவும் என்ன பண்றாங்க அப்படின்னா, யுபிஎஸ்சிக்கான கோச்சிங்கும் வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 20 இளைஞர்களுக்கு வந்து குடுக்குறாங்க. 2017ல ஆரம்பிச்சு ஸ்டில் நவ் இதுவரையும். அப்ப யுபிஎஸ்சி ட்ரெய்னிங் இருக்கு. கடற்சார் படிப்பு வந்து என்னன்னா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிசான் கிரெடிட் கார்ட் மீனவர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு மீன் வளர்ப்பவர்களுக்கு விவசாய கடன் அட்டைய வந்து குடுக்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதுல ரொம்ப முக்கியம் உலக பெருங்கடல் தினம் ஜூன் 8, தேசிய மீன் வளர்ப்போர் தினம் ஜூலை 10, உலக மீன் வளர் தினம் நவம்பர் 21 இது எல்லாமே வந்து என்னன்னா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகள் நம்ம வந்து பார்ப்போம். இன் ஃபியூச்சர்ல வந்து பார்ப்போம். சஸ்டைனபிள் குரோத் சஸ்டைனபிள் குரோத் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? சஸ்டைனபிள் குரோத்ல வந்து மீன் வளம், பால் வளம், நீர் வளம் இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான். அதுல ரொம்ப முக்கியமானது இந்த அ மீன் வளம். ஓகேங்களா? இது வந்து சஸ்டைனபிள் குரோத். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீர்வாழ் உயிரினங்களின் அடிப்படையா வச்சு ஊட்டச்சத்து குறைபாடுன்ற அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து குறைக்கிறோம், இல்ல வந்து அழிக்கிறோம். ஓகேங்களா? அதுதான் இது சஸ்டைனபிள் குரோத்துக்கான ஒரு இது. அகைன் நம்ம வந்து தமிழ்நாடு மீனவர் நல வாரியத்த பத்தி வந்து குடுத்துருக்காங்க. போய் பார்க்கலாம். பிரதான் மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டம். இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அ இதன் அடிப்படையில வியாபாரம் வந்து செய்யக்கூடிய மக்களுக்கு வந்து மீன் குளிர் பா குளிர்சாதன பெட்டின்னு சொல்லக்கூடிய மீன் பெட்டி. ஓகேங்களா? அந்த பெட்டிலாம் வந்து குடுக்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து என்னன்னா, 3 சக்கர வாகன குளிரூட்டும் வசதியுடன் கூடிய 4 சக்கர வாகனம் விற்பனை நிலையம். இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து குடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். இதுதான் வந்து நீங்க வந்து ஸ்டார்ட்டிங்லயே இமேஜ்ல வந்து பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மதிப்பு கூட்டப்பட்ட அ கடல் மீனாக இருக்கட்டும், இல்ல நன்னீர் மீனாக இருக்கட்டும். இது வந்து என்னன்னா மதிப்பு கூட்டப்பட்டனா, அந்த மீன அப்படியே வந்து ஊறுகாவா மாத்துறாங்க. ஒரு உணவு பொருளா வந்து மாத்துறாங்க. அப்படின்னா வந்து என்னன்னா, அந்த மீனுக்கான மதிப்பு வந்து என்னன்னா கூட்டப்படுது. அப்படி மதிப்பு கூட்டப்பட்ட மீனுக்கு வந்து என்னன்னா, விலை அதிகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வந்து இது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து காமர்ஸ். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மீன்கள் அப்படின்ற ஒரு இது செயலி. ஒரு ஆப். Play Storeல நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சார் இந்த பிடிஎஃப் இங்கிலீஷ்ல அவைலபிளா இருக்கு. இங்க ரொம்ப முக்கியம் மீன்கள்னா மீன்கள் தான் ஆங்கிலத்திலயும். அத நான் வந்து சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப் வந்து ரொம்ப முக்கியம். இது எதுக்காகன்னா, காமர்ஸ்க்காக. காமர்ஸ்னா வந்து என்னன்னா, நம்ம வீட்ல இருந்தபடியே எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பண்றோம் இல்லையா? ஸோ அதே போல தான் வீட்ல இருந்தபடியே நமக்கு தேவையான உணவ வந்து ஆர்டர் பண்றது, இல்லன்னா நமக்கு தேவையான ஒரு விஷயத்த வந்து ஆர்டர் பண்றதுக்காக கொண்டுட்டு வரக்கூடிய ஆப். அது வந்து மீன் வளத்திலேயே வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா?
அப்படின்றது சொல்றாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது, எப்படி வந்து கால்நடை இதுல வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப முக்கியம். டிஎன்ஏயு. அதே போல இங்க டிஎன்ஜேஎஃப்யூ, அதாவது தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகம் ரொம்ப முக்கியங்க. ஓகேங்களா? கால்நடை பால் உற்பத்திக்கு அந்த பல்கலைக்கழகம், மீன் வளத்துக்கு இந்த பல்கலைக்கழகம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இது 2012 நாகப்பட்டினத்துல இந்த பல்கலைக்கழகம் வந்து உருவாச்சு. இது வந்து 2026 வரை ஏ கிரேட் இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனமா வந்து இருக்கு. இங்கேயுமே வந்து என்னன்னா, நான் முதல்வன் ஸ்கீம் வந்து இருக்கு. நான் முதல்வன் ஸ்கீம் வந்து கால்நடை வளர்ப்புலயும் இருக்கு, மீன் துறையிலயும் வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ மீன் வள கல்விய கல்லூரி கனவுகள் அந்த டாபிக்கு கீழ மீன வந்து எப்படி வந்து வளர்க்கணும், இல்ல மீனுக்கான அந்த ப்ரொசீஜர் அதுல எப்படி வந்து லாபம் ஈட்டணும், இது போல ஒரு தொழில் மற்றும் கல்வி சார்ந்த ஒரு கருத்தரங்கமா வந்து என்னன்னா இது இருக்கு. இதெல்லாம் வந்து என்னன்னா, நான் முதல்வன் ஸ்கீம்க்கு அடிக்கல தான் வந்து என்னன்னா கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரியினுடைய ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்புகள் வந்து இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா வந்து ஒரு 16 கண்டுபிடிப்புகளுக்கு அவங்க பேட்டன்ட் ரைட் வாங்கியிருக்காங்க. அத சும்மா வந்து கோ த்ரூ பண்ணுங்க. நான் குடுக்கல. நீங்க வந்து பிடிஎஃப்ல அவைலபிளா இருக்கும். போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? 16 கண்டுபிடிப்புகளுக்கு பேட்டன்ட் ரைட் வந்து வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து உணவுப் பொருளும் தயாரிச்சிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி வேல்யூ ஆடடுங்க. வேல்யூ ஆடட் இல்லன்னா கஷ்டம். ஸோ எல்லா உணவையுமே மீன் சார்ந்த, கடல் சார்ந்த உணவுகள் எல்லாத்தையும் வேல்யூ ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இறால் ரூ. 100, மசால் சேர்த்து இறால். இது போல வேல்யூ ஆடல் தயாரிப்பு மட்டுமே வந்து என்னன்னா ஒரு 15 கிட்ட வந்து இருக்கு. இல்ல கடற்பாசி ஜாம், சரிங்களா? சூப்பு பொடி, ஆப்பிள் நத்தை, இது மாரி ஆப்பிள் நத்தை சூப்பு பொடி, கடற்பாசி ஊறுகாய், இத மாரி எல்லாத்தையும் வேல்யூ ஆட் வந்து பண்றாங்க. இங்க வந்து என்னன்னா ஒரு 3 முக்கியமான ஒரு செயலி வந்து இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் 2, இன்னொன்னு வந்து அக்வாஜென்ட் ஸ்மார்ட் 2. செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான, அதாவது செயற்கை நுண்ணறிவுனா வந்து என்னன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதன் பேஸ் பண்ணி வந்ததுனா இது போல செயலிகள் வந்து இந்த கல்லூரி மாணவர்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க. இல்ல கல்லூரி நிர்வாகம் வந்து உருவாக்கியிருக்காங்க. மீனவர்களுக்கான பயிற்சி. மீனவர்களுக்கான பயிற்சிய பொறுத்தவரையும், இப்ப ஆழ்கடல் மீன்பிடி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கப்பல், ஓகேங்களா? ஸோ இதுல மீனவர்களுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து பயிற்சி வந்து குடுக்குறாங்க. ஒரு படகு சார்ந்தோ, இல்ல ஒரு ஒரு டெக்னீசியன் சார்ந்தோ, ஓகேங்களா? ஆ நவீன யுகத்துல என்னென்ன டெக்னாலஜி அப்டேட் ஆகுது, அதன் மூலியமா வந்து பாதுகாப்பா எப்படி வந்து மீன் பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து என்னன்னா இங்க வந்து குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மீன் வளச்சுடர். மீன் வளச்சுடர் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த பல்கலைக்கழகத்தால அப்பப்ப விடக்கூடிய மாதாந்திரமா வந்து விடக்கூடிய ஒரு நூல் தான். ஓகேங்களா? ஒரு மேகசின் தான் வந்து என்னன்னா மீன் வளச்சுடர். ஓகேங்களா? ஸோ இங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான் கொள்கை. இந்த கொள்கை விளக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரிங், ஃபிஷரிங், ஃபிஷர்மேன். இதுல எல்லாமே இருக்குங்க. மொத்தம் 3மே. அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டெய்ரிங் ப்ராசஸ் அண்ட் ஃபிஷர்மேன், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு டோட்டல். இதுல வந்து என்னன்னா பாலிசி நோட்ஸ். இந்த பாலிசி நோட்ல இருந்து தான் நம்மளுக்கு வந்து ஓரளவு நான் வந்து எடுத்து குடுத்தேன். ஓகேங்களா? இது வந்து நாட் நான் வந்து அதிகமா வந்து குடுக்கல. ரொம்ப மினிமமா தான் வந்து குடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு வேணும் அப்டின்னா, ஆங்கிலத்திலயும் அவைலபிளா வந்து இருக்கு. தமிழ்லயும் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து என்னன்னா கீழ அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் படிங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து என்னன்னா, பால்வளத்துறை. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான பால்வளத்துறை, டைரி டெவலப்மென்ட். மொத்தமாவே வந்து எல்லாம் ஒரே டிபார்ட்மெண்ட் தான். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன் வளம் மற்றும் மீன் வளத்துறை. இததான் சிலபஸ்ல வச்சிருக்காங்க. ஆனா அதுல இந்த பிடிஎஃப் வந்து மீன் வளத்த பத்தி குடுக்குது. இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா, டைரி டெவலப்மெண்ட்ட பத்தி பேசியிருக்காங்க. ஒரு 100 பேஜஸ் கிட்ட. இதுல இருந்து தான் நம்ம கிராப் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து என்னன்னா, த சேம் டிபார்ட்மெண்ட். இங்க வந்து என்னன்னா, அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கான பாலிசி நோட்ஸ். கால்நடை வளர்ப்புக்கான பாலிசி நோட். மொத்தம் 3 பாலிசி நோட்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு அந்தந்த வார்த்தைகள இன்ட்ரோ பண்ணியிருக்கேன். ரொம்ப முக்கியமான செயலி என்ன? ரொம்ப முக்கியமான திட்டம் என்ன? ஆ எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன ஆராய்ச்சி நிறுவனங்கள் இருக்கு? எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன கல்லூரிகள் இருக்கு? அந்த கல்லூரி மூலியமா என்னென்ன அவேர்னஸ் புரோகிராம் கொண்டுட்டு வந்திருக்காங்க? என்னென்ன ட்ரெய்னிங் புரோகிராம் கொண்டுட்டு வந்திருக்காங்க? இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிறது நான் முதல்வன் ஸ்கீம். நான் முதல்வன் 2 இடத்துலயுமே இருக்கு. கால்நடை வளர்ப்புலயும் இருக்கு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மீன் வளர்ப்புலயும் இருக்கு. ஸோ இது போல கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் ஆயி பார்த்தால் மட்டுமே இந்த டாபிக் கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா இந்த டாபிக்
ஸ்கூல் புக்ல சோர்சஸ் இல்ல. ஸ்கூல் புக்ல ரொம்ப மினிமமா குடுத்துருக்காங்க. அத நம்ம வந்து பேசணும் அப்டின்னா, அது வந்து 5 மினிட்ஸ் கூட வந்து ஆகாது. அதனால சொல்றேன், இந்த பிடிஎஃப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. நீங்க டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஸோ அது மூலியமா உங்களுடைய கன்டென்ட்ட ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. கன்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்டின்னா, கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது தவிர்த்து நோக்கம் ஆப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த லிங்க டச் பண்ணி நோக்கம் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் உங்களுடைய பிரிப்பரேஷன்ல ஒன் ஆஃப் த முக்கியமான பார்ட். டெஸ்ட் இல்லாத பிரிப்பரேஷன்றது இன்கம்ப்ளீட். ஓகேவா? அப்ப உங்க பிரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆகணும்னா, டெஃபினட்டா டெஸ்ட் சீரிஸ்ன்றது எழுதியாகணும். ஸோ டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே நோக்கம் ஆப்ல அப்லோட் ஆயிருக்கு. நீங்க போய் எழுதலாம். கன்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.